கிலோ வராதா? ஒரு கிலோ பாருங்க. 5 கிலோ பாருங்க. நீங்க பாருங்க. பாபா 1 கிலோ பிரியாணி. ஓகே ஓகே ஓகே. அவரே எடுத்தது தான். ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலில் என்ன சமையல் போய் பார்க்கலாம். காலையில் அம்மா கறியில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ முன்னாடி வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, போய் நானும் அப்போ கறி வாங்கினதை போய் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு வீட்டில் போய் அம்மாகிட்ட கேட்கலாம் வாங்க. என்னம்மா கொத்தமல்லி கழுவிட்டு இருக்கீங்க, என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு சமையல் வந்து தக்காளி சூப்பு செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சரி சரி சரி. சிக்கன் கறி வேண்டு வந்தியா, அது வந்து கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். சிக்கன் கிரேவியும் தக்காளி சூப்பும். தக்காளி வெட்டிக்கிறீங்களா? ஆமா, தக்காளி இந்த மாதிரி தான் வெட்டணுமா? எப்படி வேணா வெட்டலாம், நான் அப்படிதான் வெட்டுவேன். வெட்டி நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் அப்புறமா. சரி சரி சரி. அப்பா சொன்ன மாதிரி அடையாளம் வந்துருச்சு போலியா? என்னது? இப்போ மூடி போட்டுக்கலாம். சரி சரி. இப்போ வந்து சின்ன வெங்காயம் தான் இந்த தக்காளி சூப்புக்கு யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இந்த டேஸ்ட்டுக்கு மெயினாக அந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒவ்வொரு சமையலுக்கு ஒரு ஹைலைட்டா ஒன்று போடுவாங்களே, இந்த தக்காளி சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் அந்த ஒரு டேஸ்டே அதிகம் நல்லா இருக்கும். அது மணி, அதனால தான் மெயினா சின்ன வெங்காயம் தான் இந்த சூப்பே செய்வேன் நான். இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் நல்லா கொஞ்சம் வேகுனா இன்னும் கொஞ்சம் குறைவாக. இப்போ அரை மூடி தேங்காய் வந்து நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். துருவி தான் போடணும். துருவி எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுங்க. ஆனால் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் நல்லா. இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து இது எவ்வளோ? இது இந்த கிண்ணத்துக்கு அரை கிளாஸ் இருக்குமா? அதான் அரை மூடி தேங்காய் போட்டிங்கன்னா பால் எடுத்துங்க, அவ்வளோதான். நல்லா திக்கா பால் எடுத்து வச்சுங்க. இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து என்னன்னா நல்லா கார விட்டு அதுக்கப்புறம் கையில தான் பிசையணும். பிசைஞ்சு அந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும். நான் செஞ்சு காட்டுறேன். ஆனா தயவுசெய்து இது மிக்சில அடிச்சிடாதீங்க, டேஸ்டே இருக்காது. ஓகே ஓகே. ஆமா, இந்த பதம் போதும். நல்லா வெந்துருச்சு. சரி, ரைட் ரைட். ஆஃப் பண்ணிக்கலாம். ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா? செய்ய கூட ஒன்றும் சொல்றேன். இல்லை கறியில் ஏதாவது இருக்குதான்னு கேட்குறேன். கறியில் ஒன்றும் இல்லை, சுத்தமாக கறி வச்சு மூடி போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம சிக்கனுக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டு வாங்க. தக்கெல்லாம் கட் பண்ணி வச்சு பார்த்து அடுப்பு பற்ற வச்சுட்டு தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம்,
ஏன்னா இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கறியை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் லிமிட்டாக போட்டுங்க. ஏன்னா பெப்பர் போடுறதுனால ரொம்ப காரம் எடுத்துகிட்டு போகுது. அதனால் கொஞ்சம் லிமிட்டாக போட்டுங்க தனி மிளகாத்தூள். ஏன்னா மிளகுத்தூளும் போடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடி போட்டுருவோம். நல்லா ஸ்லோவில் நல்லா ஸ்கிம்மில் வச்சிங்கன்னா கறி நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அப்படி தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுவிட்டுங்க. மிளகுத்தூள் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃப்ரை ஆன பிறகு இறக்கி கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா சுக்காவாக இருக்குது. நல்லா கிரேவி நல்லா இருக்குது. டேஸ்ட்டு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சூப்புக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரையாக சிக்கன் ஃப்ரை பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே ஒரு பீஸ் எடுத்து துண்டு அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான். ஓகே. தக்காளி சூப்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து நல்லா வேக வச்சுருந்தோம்ல முன்னாடியே, நல்லா ஆறிச்சு. இப்போ தண்ணி நல்லா ஆறிச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த அப்படியே ஃபுல்லாக நம்ம எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். கையாலே நல்லா பிசைஞ்சு இந்த சக்கையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பார்ப்போம் அப்புறம் சொல்கிறோம். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. தக்காளி சூப்பு. இப்போ வந்து அது சக்காது. இது நமக்கு தேவையில்லாது. இது மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு அந்த சக்கையை மட்டும் எடுத்து போட்டலாம். அது தேவையில்லாதது. ஜூஸ் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய போகிறோம். எப்படி பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு சோம்பு போட்டுக்கலாம். நூற்றின சோம்பு, கடுகு, வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்படியே வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் மெயினாக தக்காளி சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான். நல்லா கோல்டன் கலராக வரட்டும். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பச்சை
பச்சை மிளகா நம்ம போட்டுருக்கோங்க, காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நான் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணோன்னே நம்ம அந்த சூப்பை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். தக்காளி சூப்பு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான உப்பு, அப்படியே தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நல்லா ஒரு கொதி, லைட்டாக ரொம்பலாம் கொதிக்க விட்டுற வேண்டாம், ஆனால் தேங்காய் பால் ரொம்ப இதுவாகிடும். அதனால் வந்து ஒரு கொதி லைட்டாக வந்தோன்னா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அதான் தக்காளி சூப்பு. சாப்பாட்டுக்கும் செம்ம அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கும் இந்த குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த தக்காளி சூப்புக்குமே அந்த கறிக்குமே நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.